தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசாத். முல்லைத்தீவில் ஒரு பெண் ஒருவர் நேற்றைக்கு முன்தினம் காணாம போயிருக்கிறார். அதன் பிற்பாடு என்ன நடந்தது என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போதான் நீங்கள் முதல்ல வாங்கி சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம். முல்லைத்தீவில் ஒட்டி சுட்டான் என்று சொல்லப்படுற போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் நேற்றைக்கு முன்தினம் ஒரு குடும்ப பெண்மணி ஒருவர் காணாமல் போகிறார். அவருடைய வயதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 30 வயது. அந்த பெண்மணி காணாமல் போனோன்னா அவருடைய உறவினர்களும் அதோட அந்த அயலவர்களும் சேர்ந்து அந்த பெண்மணியை காணலையே என்று தேடினார்கள். ஆனாலும் அந்த பெண்மணி கிடைக்கல. ஆனால் நேற்றைய தினம் அந்த பெண்மணி என்ன செய்யிருக்கான்னு சொன்னால் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு கிணத்துல இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இதனால அப்பகுதி மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைந்து போயிருக்கிறோம் என்றுதான் சொல்லணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண்மணி 30 வயது நிரம்பிய பெண்மணி. அவருக்கு 5 வயதுல ஒரு மகள் இருக்கிறார். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய கணவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார். அதாவது முதல்ல பிரான்ஸ்ல அவருடைய கணவர் இருந்திருக்கிறார். அதன் பிற்பாடு இப்ப லண்டன்ல அவர் வசித்து வருகிறார். இவருடைய கணவன் ஒரு முன்னாள் போராளி என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் ஒன்று வந்திருக்கும். அப்ப இந்த பெண்மணி ஏன் முல்லைத்தீவில் இருக்கிறான்னு சொல்லி அவர் கணவனுடைய அம்மாவின் வீட்டில தான் இந்த பெண்ணும் அவருடைய பிள்ளையும் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த பெண்மணியினுடைய இறப்பு கொலையா தற்கொலையா என்பது தொடர்பாக இன்னும் முடிவுகள் வெளிவரையில. ஆனா போலீசார் இது ஒரு கொலையாக இருக்கலாம் என்ற கோணத்துல மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளினோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெண்மணி காணா போனோன்னே எல்லாருமே தேடி இருக்கணும். ஆனாலும் கிடைக்கல. அதன் பிற்பாடு சடலமாக கிடைச்சிருக்கிறார். அதன் காரணமாக அயலவர்கள் கருத்து தெரிவிக்க சொல்லியிருக்கிறோம். அன்னை காலத்தில் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாக அவர் தற்கொலை செய்திருக்க கூடும் என்றும் சில பேர் சொல்லினோம். அதோட சில பேர் கதைக்கும் போது சொல்லினோம் இவ ஒரு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலேயும் சில பேருடைய கருத்துக்கள் அமைஞ்சிருக்கு. என்றாலும் போலீசாருடைய பூரணமான விசாரணையின் பின்னர் தான் என்ன நடந்தது என்பது தொடர்பாக முழுமையான ஒரு விடயம் வரும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா இதை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா இந்த பெண்மணிக்கு ஒரு 5 வயதுல ஒரு சிறிய பெண் ஒருவர் இருந்திருக்கிறார். அதாவது ஒரு சிறிய பிள்ளை. ஆனா இந்த பெண்மணி இறந்தா பிறகு அவருடைய கணவன் வெளிநாட்டில் இருக்கிறபடியா அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை சிறுமியினுடைய வாழ்க்கை என்னாகும் என்று யோசித்தான் பார்க்கணும். உங்களுக்கு விளங்கும். அந்த தாய் உயிரை மாய்த்து கொண்டாரோ அல்லது கொலை செய்யப்பட்டாரோ. ஆனால் அந்த சிறிய பிள்ளையினுடைய வாழ்க்கை பிற்காலத்தில் தாய் இல்லாமல் எவ்வாறு அமையும் என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். உண்மையிலேயே நாங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களை சார்ந்தவர்கள் பற்றி உண்மையிலேயே யோசிக்கணும். எந்த ஒரு நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை என்பது முடிவல்ல. ஆனாலும் இந்த காணொலியை பார்த்து கொண்டு நீங்க யோசிப்பீங்க, என்ன நீ தற்கொலை என்று சொல்ற ஆனா என்று ஒரு யோசனை உங்களுக்கு வரும். ஆனால் இந்த பெண்மணி தற்கொலை செய்து கொண்டிருந்தா உண்மையிலே அது ஒரு கோழைத்தனம் என்று தான் சொல்லணும். ஆனாலும் அந்த பெண்மணி இறந்திருக்கிறா. உண்மையிலேயே இது ஒரு சோகமான சம்பவமா பதிவாகி இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் எங்களுடைய ஈழத்தில் நடந்து கொண்டு வருகிறது. ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெண்ணினுடைய கணவர் ஒரு முன்னாள் போராளி, நாட்டுக்காக பாடுபட்ட ஒரு நபர். ஆனாலும் இந்த குடும்பத்துக்கு இவ்வாறு ஒரு சோகமான சம்பவம் நிகழ்ந்திருக்கு என்ற நினைக்க கவலையாக தான் இருக்குது. உண்மையிலேயே இந்த முல்லைத்தீவையே இந்த சம்பவம் உலுக்கி போட்டிருக்கு என்று தான் சொல்லணும். இது தொடர்பாக கதை கேட்க நெஞ்செல்லாம் ஒரு பதற மாதிரி இருக்குது என்று தான் சொல்லணும். இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.